You receive without charge and give without charge. மத்தேயு 10:8. கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, I realize how much my life I owe to others and how earnestly I must exert myself to give in return as much as I have received. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மிக சிறந்த அறிவியல் விஞ்ஞான மேதையினுடைய அருமையான வார்த்தைகள். என் வாழ்வு பிறருக்கு மிக கடப்பாடு உடையதென உணர்கிறேன். நான் பெற்றதை திருப்பிக் கொடுக்க முனைப்புடன் வலிந்து செயலாற்ற வேண்டும். நாம் எல்லோரும் பல தரப்பட்ட மனிதர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செயலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிடுகிறோம், தட்டிலே நம்முடைய சாப்பாடு, காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ, அந்த சாப்பாடு நம்முடைய தட்டில் வருவதற்கு முன்னால் அது எத்தனை பேருடைய கைகளில் அல்லது எத்தனை பேருடைய உழைப்பின் பின்னணியில் நம்முடைய தட்டிற்கு வந்து சேர்ந்தது. நான் இந்த உழைப்பை பற்றி சொல்லும் பொழுது, பொங்கல் திருநாளில் சொல்லும் பொழுது, நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. அங்கு கிடைக்கின்ற ஆரம்பமாகிற உழைப்பு நமக்கு சாப்பாட்டுக்கு வருகிறது. இப்படியாக நாம் சட்டை தைத்து போட்டிருக்கிறோம், உடை அணிந்திருக்கிறோம். அது உடையாக நம்மில் அணி செய்வதற்கு முன்னால் எப்படியெல்லாம் கடந்து வருகிறது. அதே போன்று அழுக்கான துணிகளை துவைத்து தருகின்றவர்கள், நம்முடைய இடத்தை சுத்தம் செய்கிறவர்கள், நமக்கு வேண்டிய பல வகையான தேவைகளை, அது மின்சாரமோ தண்ணீர் வசதியோ அல்லது வீடோ, எத்தகைய ஒரு உதவியோ வசதியோ வாய்ப்போ வேண்டுமென்றால் நாம் பிறரின் தயவிலே இருக்க வேண்டும். பிறர் நமக்கு உதவ வேண்டும். அதே போன்று நானும் பிறருக்கு உதவ வேண்டும். ஆகவே கொடுப்பதையெல்லாம் வாங்கி கொண்டு நான் மட்டும் கொடுக்க மாட்டேன் என்பது சுயநலத்தனம். ஆகவே தான் இந்த கடப்பாடு என்று சொல்லும் பொழுது இரண்டு வகையிலே அது பொருள் உள்ளது. பெறுவதற்கு நன்றி, அதே சமயத்தில் நானும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். There is no substitute for a human being up there bleeding. உயர்த்தப்பட்டு இரத்தம் வடியும் ஒரு மனிதனுக்கு ஈடு எதுவும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த உதாரணம். தன்னையே தாரை வார்த்த தலைவன், தன்னையே தரணிக்கு ஈந்த தேவன், நம்மை தேடும் தெய்வம், நாடும் தேவன் என்றெல்லாம் அவரை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் நாமெல்லாம் வாழ பிறந்தவர்கள், இவர் மட்டும்தான் சாக பிறந்தவர், சாவதற்கெனவே பிறந்தவர். பலியாக அவர் எப்படி இறப்பார் என்பதையும் தீர்க்கதரிசிகள் முன்கூட்டியே அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்படும் செம்மறியை போல இழுத்து செல்லப்படுவார் என்று, அவருடைய இறப்பை அவருடைய எலும்புகளில் ஒன்று கூட முறிவுபடாமல் இறப்பார் என்றும், இவைகளெல்லாம் வேதத்தினுடைய வசனங்கள் மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய பொருள் எப்படி ஒரு செம்மறியாடு இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது எந்த மாசு மறு இன்றி, கால் உடைந்ததோ அல்லது அறுப்பட்டதோ இல்லாமல், குறைவில்லாமல் இருக்க வேண்டும்.
அப்படி குறைவில்லாத மாசு மறுவற்ற செம்மறியாக ஆண்டவர் இயேசு விளங்கினார், பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனவேதான் திருப்பலியிலே அந்த அப்பத்தை உயர்த்தி காட்டும் பொழுது, இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்ற வார்த்தைகளை தினம் தினம் சொல்லி சிந்திக்கின்றோம், செபிக்கின்றோம். ஆகவேதான் there is no substitute for a human being up there bleeding. உயர்த்தப்பட்டு இரத்தம் வடியும் ஒரு மனிதனுக்கு ஈடு எதுவும் இல்லை. Joseph's brothers tried to destroy him, but at the end they ended up doing just the opposite. The stone which the builders rejected has become the cornerstone. சங்கீதம் 118:22 வசனம். யோசேப்பின் சகோதரர்கள் அவரை அழித்துவிட முயன்றனர், ஆனால் இறுதியில் அதற்கு மாறானதை செய்தார்கள். கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல்லாய் அமைந்தது. இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய செயல் வியப்புக்குரியது. ஆகவே வல்லமையான தேவன் செய்யக்கூடியவர். இன்றைக்கு கூட கோயம்புத்தூரிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி, மிக மிக இன்டென்சிவ் கேரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக ஜெபியுங்கள். மருத்துவர்கள் அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கவில்லை, இருப்பினும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகவே இறைவனிடம் இந்த ஜெபத்தை வைக்குமாறு அவருடைய உறவினர்கள் கேட்டிருக்கின்றார்கள். செபஸ்தியம்மாள் என்ற இவருக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கும் பொழுது, அந்த விசுவாசம், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இறைவன் நிச்சயமாக உதவி செய்வார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னால் நான் சொன்னேன், பிரச்சனைகள் இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. பிரச்சனையின் சமயத்தில் தான் அதிகமாக நாம் ஆண்டவரிடம் நாடி தேடி வருகிறோம். We must respect an essential principle of the Christian vision of our life, the supremacy of grace. We should not forget that without Christ we can do nothing. Saint Pope John Paul II. நம் வாழ்வில் கிறிஸ்துவ கண்ணோட்டம் கொண்ட உன்னத தத்துவத்தை மதிக்க அருளின் மேலாண்மை என்ற நோக்கம் வேண்டும். The supremacy of grace, அருளின் மேலாண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருள் இருக்க வேண்டும். இறைவன் அருள் பாலித்தால்தான் எதுவும் நடக்கும். இறைவனுடைய அருளின்றேல் எதுவும் நடவாது என்ற நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் தமிழ் செயலும், அவன் இவன் ஆனது அவன் அருளால் அன்றி இவன் அவன் ஆகான் என்று உந்துதி பர என்றும், இவனே என்று உந்துதி பர என்றும் திருவுந்தியாருடைய தமிழ் பாடல். அவன் அருளால் அன்றி, இறைவன் அருளால் அன்றி அணுவும் அசையாது என்ற வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். Who has truly found Christ cannot keep him only for himself, he has to announce him. Saint Pope Paul II again. மறுபடியும் போப் ஆண்டவருடைய வார்த்தைகள், கிறிஸ்துவை உண்மையில் கண்டுகொண்டவர் அவரை தனக்கு மட்டும் வைத்துக்கொள்ள இயலாது, அவரை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். இதை பற்றி ஏற்கனவே ஒரு மேற்றானியார் பிஷப் தாமஸ் டாப்ரே வாசை என்ற பம்பாய்க்கு அருகில் இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார். அவரை ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். என்ன கூட்டம் அது? அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத தலைவர்கள், பல வகையான மத தலைவர்கள், அதில் மிகவும் ஆக்ரோஷம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த RSS, பஜ்ரங்கதள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதில் இருக்கிறார்கள். ஆக நாட்டில் எந்த விதமான மத பிரச்சனைகள் வரக்கூடாது, தலை தூக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் கூட்டம் போடும் பொழுது இந்த RSS பஜ்ரங்கதள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இந்த பிஷப்பை பார்த்து, நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் இந்த கல்வி சேவை செய்கிறீர்கள், மருத்துவ சேவை செய்கிறீர்கள், சமூக சேவை செய்கிறீர்கள், மக்களுக்காக ஏற்றுக்கொள்கிறோம், நன்றி பாராட்டுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை முன்வைக்கக்கூடாது, கிறிஸ்துவை சொல்லக்கூடாது, கிறிஸ்துவின் பெயரால் செய்யக்கூடாது.
மக்களுக்காக செய்யுங்கள், கிறிஸ்துவை முன்வைக்காதீர்கள். அப்பொழுது அந்த மேற்றானியார் சொன்ன வார்த்தைகள், எங்களிடம் இருக்கக்கூடிய மிக சிறந்தது கிறிஸ்து தான். யார் வேண்டுமானாலும் கல்வி சேவை கொடுக்கலாம், மருத்துவ சேவை கொடுக்கலாம், சமூக சேவை செய்யலாம். ஆனால் நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்துவை கொடுக்க முடியும். அந்த கிறிஸ்து நல்லதை தான் பாலிப்பாரே தவிர தீயதை அல்ல. இவன் அவன் ஆனது அவன் அருளால் அன்றி இவன் அவன் ஆகான் என்று உந்துதி. ஆக வாழ்வது நான் அல்ல என்று ஆராதனை பாடினோம் அல்லவா? கிறிஸ்துவை பெறுபவர்கள் கிறிஸ்துவை போலாக வேண்டும். ஒரு குருவை பின்பற்றுபவன் குருவை போல இருக்க வேண்டும். எங்களுக்கு அவர் குருவாக நல்லதை சென்றவிடமெல்லாம் சென்று கொண்டு செய்து கொண்டு சென்றார். அதே போன்றுதான் நாங்கள் அவரை முன்வைத்து பின் செல்கிறோம். ஆகவே இருப்பதிலே மிக சிறந்தது கிறிஸ்து தான். அதைத்தான் கொடுக்கின்றோம். அதையும் கட்டாயப்படுத்தி அல்ல, விருப்பம் என்றால் ஏற்றுக்கொள் என்று தான் கொடுக்கிறோம் என்று ஆணித்தரமாக சொன்னேன் என்று அவர் எங்களுக்கு நேரடியாக சான்று பகர்ந்தார். கிறிஸ்துவை உண்மையில் கண்டுகொண்டவர் அவரை தனக்கு மட்டும் வைத்து கொள்ள இயலாது, அவரை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord, we asked you for a star and you gave us the Milky Way. We asked you for a ray of light and you gave us the sun. Help us always to be generous to you for what you are to us. தேவனே, நாங்கள் ஒரு நட்சத்திரம் கேட்க நீர் பரந்ததொரு பால்வெளி வான்வெளி மண்டலம் தந்தீர். நாங்கள் ஒரு ஒளிக்கற்றையை கேட்க நீர் உலகெல்லாம் ஒளி தரும் சூரியன் தந்தீர். நீர் எங்களுக்காய் இருக்கின்ற எல்லா கிருபைக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி இறைவா.